பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். வணக்கம் பாண்டியன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 24 மணி நேர தர்ணா போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கத்தினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். அதே போன்று கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களுக்கு 25% வழங்கப்பட்ட வந்த தமிழக அரசு நிதி 5% குறைத்திருப்பதை கண்டித்தும், குறிப்பாக முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தி சத்துணவு மையங்கள் மூலம் சத்துணவு ஊழியர்களை கொண்டு அவர்களுக்கு சிற்றுண்டிகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.